ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான இந்த பருப்பு பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன, எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த பணியாரம் சாப்பிட சூப்பராக இருக்கும். உள்ள பஞ்சு மாதிரியும் வெளியே மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட. 1/4 கப்பு புழுங்கலரிசி, 1 கப்பு பச்சரிசி, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். எல்லா பொருட்களையும் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன், நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு இதில் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கங்க. பொருட்கள் எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்து அரைச்சிக்கங்க. நல்லா அரைச்சிட்டு இனிப்பு சுவைக்காக நான் சீனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஹெல்த்தியானது கூட. இதில் 2 பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். பணியாரம் செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு வாணலில் எண்ணெயை சூடாக்கிக்கலாம். நீங்கள் குழிப்பணியார சட்டியில் நெய் இல்லை எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு பக்கம் செவந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு எடுக்கலாம். நான் வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் நடுவில் ஒரு கரண்டி மாவை ஊற்றி மேலே எழும்பி வரும்போது நம்ம திருப்பி விட வேண்டும். நம்ம தோசையோ இந்த மாதிரி பணியாரம் அப்பம் செய்யும்போது ஒரு சின்ன பிளேட் வச்சுக்கோங்க. கரண்டியால் மாவை எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த பிளேட்டில் எக்ஸ்ட்ரா உள்ள மாவுலாம் தங்கிடும். இது ஒரு கிச்சன் டிப்ஸு, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நான் நடுவில் ஒரு கரண்டி மாவு ஊற்றினா அது மேலே எழும்பி வந்ததும் ஒரு பக்கம் திருப்பி போட்டுட்டேன். இப்போது பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. மறுபடி இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி இந்த மாதிரி பணியாரமாக நீங்கள் சுட்டு எடுக்கலாம். இந்த பணியாரத்தை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சரி இது ஈஸியான ஒரு ரெசிபி. ஸ்வீட் பிடிக்காத பசங்களும் சரி பெரியவங்களும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஈஸியான முறையில் நீங்கள் செஞ்சு தாங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு நிறையா இருக்கிறதால இன்னொரு பாத்திரம் வச்சு அதுலேயும் நான் இந்த ஸ்வீட் அப்பத்தை ஊற்றிக்கிறேன். சூப்பராக இருக்கும். சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் பணியாரத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் பிடிச்சமானது. 4 பணியாரம் சாப்பிட்டாலே வயிறு கும்முன்னு ஆகிடும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது 6 நாளும் சூப்பராகவே இருக்கும். நம்ம பருப்பு வகையெல்லாம் சேர்த்து ஊற வச்சு செஞ்சதால் இது சத்தானது கூட. வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே இல்லைன்றப்போ இந்த பணியாரத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பணியாரம் எல்லா மாவுலையும் சுட்டி எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, நான் புட்டு பார்க்குறேன். உள்ளே சாப்பிட்டாவும் வெளியே நல்ல மொறுமொறுன்னு சாப்பிட சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ஏன்னா சிம்பிளான பொருள் தான், நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு இந்த பணியாரத்தை நீங்கள் செஞ்சிடலாம். தேங்க்யூ, பாய்.